வணக்கம் நண்பர்களே. மதராசி இந்த படத்தை பற்றின விமர்சனம் பார்க்கலாம். இந்த விமர்சனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ கிளீன் விக்ட்ரின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் அதுக்காக படம் ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன். பட் இட் இஸ் அ மேசிவ் ஹிட் அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோடைய கதைக்களம் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் எந்த அளவுக்கு போர்ட்ரேட் பண்ணியிருக்கு, இதில் எந்தெந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எந்தெந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ சிவகார்த்திகேயன் அவரோட நடிப்பில் நம்ம ஏஆர் முருகதாஸ் அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோடைய ப்ரொமோஷன்ஸே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்னென்ன சொல்றது, ஹிந்தி பேர்க்கில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரொமோஷன்ஸை கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்துடைய ரீச் அப்படின்னு பார்க்கும்போது சாலிடா முதல் நாளா நல்லாவே தான் இருந்திருக்கு. சரிங்க, இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எஸ்கே ஒரு ஜாலியான ஒரு பர்சன் தான். பட் இஸ் நாட் அ நார்மல் பர்சன். இவருக்கு என்னன்னா தன்னுடைய குடும்பம் இல்லை, ஒரு பிரச்சனையில் அந்த குடும்பம் இல்லாம போகுது. அதனால பாத்தீங்கன்னா இவரு மனதளவுல பாதிக்கப்பட்டு இவருக்கு ஒரு டிஸார்டரா இருக்குது. அதனாலேயே பாத்தீங்கன்னா என்னன்னா நார்மலா ஒரு பிரச்சனையை தட்டி ஒருத்தன் கேட்க போறான்னா அவனுக்கு குடும்பம் குட்டி இருக்காது, இல்லைன்னா அவன் ஒரு நார்மல் பர்சனா இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்தோடைய தாட்டு இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருப்பான். ஸோ அப்படிதான் பாத்தீங்கன்னா என்னன்னா எஸ்கே ஏதோ ஒரு பிரச்சனை தன்னோட குடும்பமா நினைச்சிட்டு அந்த பிரச்சனைக்கு போவாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வியாதி தான் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு டிஸார்டரா இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய காதல் கை கூடல அப்படிங்கிற விஷயத்துக்காக என்ன பண்றாருன்னா இவர் ஒரு சூசைட் அட்டம் ட்ரை பண்றாரு. ஸோ எதிர்பாராம என்னன்னா அவர் ஆஸ்பத்திரியில சேர்க்கிறாங்க. ஓகே, இப்போ எஸ்கேவோட போர்ஷன் பாத்தீங்கன்னா இப்படிதான் லவ் பண்றது ஃபெயில் ஆகுது, சூசைட் ட்ரை பண்றாரு. எனக்கே காதல் செட் ஆகல, நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறேன், நான் சாக போறேன் அப்படின்னு போறாரு. ஸோ இவர் காப்பாத்தி ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. அதே இடத்துல பாத்தீங்கன்னா போலீஸ் பிஜு மேன் அங்க இருக்காரு. சரி, பிஜு மேன் அங்க இருக்காரு, அவரையும் அங்க வந்தாருன்னு பார்க்கும்போது அவருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா சிட்டியில மதராசியை பொறுத்த வரைக்கும், அதாவது மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிறைய பேர் கன் சப்ளை நிறைய சிட்டிக்குள்ள வந்திருக்கு. என்னன்னு பார்க்கும்போது வடக்குல இருந்து வரக்கூடிய ஷபீர் டான்சிங் ரோஸ் அவரும் சரி, அதே நேரத்தில் இந்த படத்துடைய மெயின் வில்லன் வித்யுத் ஜமால் அவரு என்னன்னா அதிகபட்சம் என்ன சொல்றது, சிட்டிக்குள்ள கன் புழக்கத்தை வச்சு பெரிய ஒரு பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு அவரு இறங்குறாரு. அது மட்டும் இல்லாம சிட்டியோடைய மொத்த கண்ட்ரோலும் சரி, அந்த உடைய அமைதியும் குலைக்கும் விதமாக என்னன்னா இவர் களம் இறங்குறாரு. ஓகே, இங்க என்னன்னா இப்ப உங்களுக்கு கதை புரிஞ்சிருக்கும். சிட்டியில துப்பாக்கிய கொண்டு வச்சு ஒரு பிசினஸ் பண்ணும் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு வில்லன், அந்த வில்லனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பிஜு மேனன் களத்துல இறங்குறாரு. எதிர்பாராம இவருக்கும் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் வரும்போது தான் இவங்க ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது நீ தான் செத்து போறன்னு சொல்றீல்ல, எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு வேணா நீ செத்து போ அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நிறைய இந்த கன்ஸ் எல்லாம் சிட்டிக்குள்ள சப்ளை பண்றாங்க இந்த ரெண்டு பேரு. ஸோ இவங்களை அழிக்கணும், அதை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம சிவகார்த்திகேயன் விஜயோட கை கொடுத்துக்கிட்டு எப்படி அந்த விஷயத்த தடுத்து நிறுத்தினாரு அப்படிங்கிறத கதை. ருக்மணி பாத்தீங்கன்னா அவங்க போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபேமிலி ஒரு வில்லன் கிட்ட ஒரு பிரச்சனை மாட்டும் போது அதையும் சிவகார்த்திகேயன் உள்ள இறங்கி பிரச்சனை தீர்க்கிறாரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்னன்னா எல்லா பிரச்சனைகளையும் சிவகார்த்திகேயன் தீர்க்கும் போது விஜயவனோட பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படுகிறது. கடைசி இந்த வில்லன்களை ஒழிச்சு எப்படி போலீஸ்க்கு ஃபேவராகவும் தன் காதலி ருக்மணியும் கைப்பிடிக்கிறார் அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய ரொம்ப லீனியரா சொல்லக்கூடிய ஒரு கதை. ரொம்ப முருகதாஸ் சுத்த விடல, ஸ்ட்ரைட்டா இதுதான் படம் இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ், எஸ்கே ஓப்பனிங் ஃபைட்டா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், அதே போல அவருடைய ஹியூமரா இருக்கட்டும், எல்லாமே ரசிக்கும்படியா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காதல் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே போர் அடிச்சுட்டு போனாலும் செகண்ட் ஹாஃப்ல அப்படி உட்கார்ந்து இப்ப பாடுறா அவ்வளவுதான் என்னை தாண்டி வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே என்னன்னா இதுக்கு மேலதான் படம் சூடு பிடிக்க உட்கார்ந்துருப்போம். அப்பதான் படம் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சும்மா அடி தடி, சும்மா ஆக்ஷன் பேக். கெவின் தான் ஹீரோ, சத்தியமா சொல்றேன். வேற லெவல சம்பவம் பண்ணிருக்காரு. ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு 5 ஸ்டண்ட்னாலும் சும்மா அச்சு வச்ச மாதிரி ஒவ்வொரு அடியும் சும்மா இடி மாதிரி விழுகுது. என்ன சொல்றது, எஸ்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிறது இந்த படத்து மூலியமா நம்ம சொல்லிடலாம். பட் இவர் ஆக்ஷனே நான் சொல்ல மாட்டேன்,
ஆக்ஷன் இவருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். மற்றபடி இஸ் அ குட் என்டர்டைனர். காமெடி, சாங், டான்ஸ், ஃபைட் எல்லாமே ரொம்ப நீட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்க, இவ்வளோ பாசிட்டிவ் இருக்கு இந்த படத்தில், நெகட்டிவிட்டியே இல்லையான்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேகிங் இருக்குது. சில இடத்துல தோய் வேட்படுது, நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தோணுது. சில இடத்துல கிரிஞ்சாவுமே இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவ்வளோ இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு ஆக்ஷன் பேக்காக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி எஸ்கேவை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கலாம். ஸோ ஓவராலாக படம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். ஆனஸ்டா ஃபேமிலியோட போய் உட்காந்து பார்த்துட்டு வரலாம். எந்த ஒரு முகம் சுளிக்குமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யூபார் நே கொடுத்தா கொஞ்சம் ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் மட்டுமே தான் இருக்கு. மற்றபடிக்கு படத்துல வந்து பாத்தீங்கன்னா சாலிடா ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வில்லன் இந்த படத்துல ஸ்ட்ராங் பண்ணதா இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு, அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஓரளவுக்கு தான் ஓகே, பெருசா வந்து ரீச் ஆகல அப்படிங்கிறது நான் இங்க சொல்லிடுறேன். ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருக்கு. இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்னு சொல்ல போனா இந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே. அதே போல இந்த படத்தோடைய ஒரு டிராபேக்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் லேக், அவ்வளவுதான். பட் எண்ட் ஆஃப் த டே இந்த படத்தை முடிச்சுட்டு நீங்க வரும்போது யூ ஃபீல் குட். எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததுப்பா. அதே நேரத்தில் நான் விசாரிச்ச நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டிருந்தேன், எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம், படம் நல்லா இருக்குங்க. ஸோ முருகதாஸ் கம் பேக், தலை வாங்க, இன்னும் நீங்க நல்ல நல்ல நிறைய படம் பண்ணணும். ஹேட்டர்ஸ் இந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ் பண்றவங்க பேச்செல்லாம் விட்டுருங்க, ஓகேங்களா? பிகாஸ் நீங்க செகண்ட் ரவுண்ட் வந்து ஆரம்பிங்க அப்படின்னு நான் சொல்றேன். முருகதாஸ் சார், யூ கம் பேக், நீங்க பேக் வந்துட்டீங்க. எஸ்கே, நீங்க டயர் 1 ஹீரோ அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெறக்கு முயற்சி பண்ணி முன்னாடி வந்துட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். குடும்பத்தோட போய் இந்த வீக்கெண்ட் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே நேரத்தில் காந்தி கண்ணாடி படமும் பாருங்க, மனசு இங்க வலிக்கும். அந்த படமும் நான் பார்த்துட்டேன். அதை பத்தின விமர்சனம் வந்து இன்னும் ஒரு 1/2 hourல வந்து உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். தேங்க்யூ.